ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, நம்ம தனுஷ்கில் ஒரு ஜுவல் சீட் ஒன்று போட்டிருக்கோங்க. என்ன பார்த்திங்க அப்படின்னு அப்படின்னா கோல்டு ஜுவல்ஸ் பிளான் தான் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோவுக்கும் இந்த கோல்டு ஹார்வெஸ்டிங் பிளானுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக ஆன் டைம் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனுஷ் ப்ராடக்ட்ஸ் அப்போ எக்ஸாம்பிள் ஜுவல்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க ஸ்பாட்டில் உங்களுக்கு. இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்னோடய லாஸ்ட் மந்த்லேருந்து கிட்டத்தட்ட ஜான் மந்த்லேருந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேங்க, கட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னா ரிட்டர்ன் சொல்லலாம். இப்போ லாஸ்ட் 3 மந்த்ஸாக கொஞ்சம் லாஸ் மேக்கிங் கம்பெனி இருந்தால் கூட ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மல்டிபிள் கம்பெனி ஆகும் உங்களுக்கு. இது என்னோடய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய ஃபண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி ரிட்டர்ன் ஒரு ஷேருங்க உங்களுக்கு. இதில் மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் ரேட் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம ஜுவல்லரி ஆச்சு, நமக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு ஆச்சு. மற்ற ஜுவல்லரி கம்பெனியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோட பிராண்டு நல்லாயிருக்கும். இப்போ போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க நம்ம டைட்டன்து. நேற்று நம்ம ஒரு ஷேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க, நல்ல செபி அட்வைஸ் கேட்டு இந்த ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணி பெனிஃபிட் பண்ணலாம். என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 3 ஷேர் தான் நான் ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், பார்ப்போங்க ஃபியூச்சர் பெனிஃபிட் கிடைக்கும்.